எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே, எஜமானன் நீங்க தானே, என் எஜமானன் நீங்க தானே. உன் கரத்தையே நோக்கிடுவேன் என்னை என்றும். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் யாவருக்கும் 2180வது காலை மன்னா செய்தியின் மூலமாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். தேவனாகிய கர்த்தர் இந்த இரவு முழுதும் பாதுகாத்து அற்புதமாய் ஒரு புதிய நாளை தந்திருக்கிறார். அவருக்கு மகிமை உண்டாகட்டும். இந்த நாளிலும் நாம் யாருக்காக எதற்காக ஜெபிக்க வேண்டும் என்று சொன்னால், நம்முடைய தேசத்திலே கர்த்தருடைய வேலையை செய்கிற எல்லா தேவ ஊழியர்களுக்காக, கர்த்தர் அவங்களுக்கு கொடுத்த குடும்பங்களுக்காக, ஆண்டவர் அவங்களுக்கு கொடுத்த ஊழியங்களுக்காக நாம் ஜெபிக்க வேண்டும். குறிப்பாக காலை மன்னா நேயர்கள், நீங்கள் உங்களை நடத்தக்கூடிய ஸ்தல சபை போதகர்களுக்காக, குடும்பங்களுக்காக, ஊழியங்களுக்காக ஜெபிக்க வேண்டும். அவர்கள் நல்ல சுகமாய் ஆரோக்கியமாய் இருக்கும்படியாக இந்த காலை மன்னா ஆதாரத்துக்காக எடுத்துக்கொண்ட வேத வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 17வது வசனம். நான் அவரை கண்டபோது செத்தவனைப் போல அவருடைய பாதத்தில் விழுந்தேன். அப்பொழுது அவர் தம்முடைய வலதுகரத்தை என் மேல் வைத்து என்னை நோக்கி, பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். எனக்கு பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, அன்பார்ந்த தேவ ஊழியர்களே, அருமையான நண்பர்களே, கடந்த சில நாட்களாய் ஆண்டவருடைய பாதத்தில் விழுந்தவர்களை நாம் தியானித்துக் கொண்டிருக்கிறோம். இங்கே இயேசுவின் சீஷனாகிய யோவான், இவர் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் இருக்கிறார். ஆனால் அங்கே ஆண்டவர் பல காரியங்களை இவருக்கு வெளிப்படுத்துகிறார். அதாவது இனி சம்பவிக்க போகிற காரியங்களை இவருக்கு சொல்லும் போது இவர் எழுதுகிறார். அப்படி ஒரு தடவை இயேசுவை பார்க்கும்போது அவர் செத்தவனைப் போல ஆண்டவருடைய பாதத்தில் விழுகிறார். சில நேரங்கள்ல நம்ம ஏதாவது ஒரு காரியத்தை பார்த்துட்டோம் அப்படின்னா ஒரு பயம் வரும். ஆனா இவரு ஆண்டவரை கண்டபோது செத்தவனை போல விழுந்து கிடக்கிறார். அவர் மேல தமது வலது கையை வைத்து சொல்கிறார், பயப்படாதே, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிருள்ளவருமாய் இருக்கிறேன் என்கிறார். அதாவது நான் தான் எல்லாமே சொல்லி அவருக்கு வெளிப்படுத்துகிறார். இதை கண்டபோதுதான் அவர் பாதத்துல செத்தவனை போல கிடக்கிறார். இதை பார்த்து கொண்டிருக்கிற அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஒருவேளை நீங்க கூட சொல்லலாம், நான் செத்து பொழைச்சிக்கிட்டு இருக்கிறேன். சில நேரங்கள்ல சிலர் சொல்லுவாங்க, ஏதோ இருக்கிறேன், செத்து பொழைக்கிறேன், வெளி பார்வைக்கு யாரும் தெரியல அப்படின்னு சொல்லி ஒரு சூழ்நிலையோடு நீங்க பார்த்து கொண்டு இருப்பீங்கன்னா, உங்க மேல வலதுகரத்தை வைத்து சொல்றாரு, பயப்படாது, நான் முந்தினவரும் பிந்தினவரும் உயிர் உள்ளவருமாய் இருக்கிறேன். நான் மரித்தது உண்மைதான், ஆனா சதா காலங்களில் உயிரோடு இருக்கிறேன். அப்படி ஆண்டவர் இப்படிப்பட்டவர் தெரியுமா? அவர் உயிரோடு இருக்கிறவர். உங்க நிலைமைய அவரால் மாற்ற முடியும். நீங்கள் போய்கொண்டிருக்கிற பாதையில சில நேரங்கள்ல பல பிரச்சனைகள், போராட்டங்கள், கண்ணீர்கள், துன்பங்கள், யாருமே என்னை புரிந்து கொள்ளவில்லையே, அப்படிப்பட்ட சூழ்நிலை இருக்கலாம். ஆனா ஆண்டவர் உங்களுக்கு தன்னை வெளிப்படுத்துவார். யோவான் நாடு கடத்தப்பட்டு பத்மு தீவில் இருக்கும் போதுதான் கர்த்தர் யோவானுக்கு தரிசனமாகிறார். அவனை பார்த்து சொல்றாரு, பயப்படாத அப்படிங்கிறாரு. வேதத்துல கர்த்தர் 80 தடவை சொல்லியிருக்கிறாரு, பயப்படாத. உங்களை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, இந்த நாளை குறித்து பயப்படாதீங்க, ஆண்டவர் உங்களோடு கூட இருக்கிறார். அவர் உங்க வாழ்க்கையில எல்லா சூழ்நிலை மாற்றுவார். அப்படி என்றால் நீங்களும் தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது அவர் உங்களுக்கு பல காரியங்களை வெளிப்படுத்துவார். இனி தேசத்துல நடக்க போற காரியங்கள், குடும்பத்துல நடக்க போற காரியங்கள், உங்க தனிப்பட்ட வாழ்க்கையில் நடந்து கொண்டிருக்கிற காரியங்களை கர்த்தர் வெளிப்படுத்துவார். அப்போது நீங்கள் அவர் பாதத்தில் விழுவீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாய் ஆண்டவர் சொல்வார், பயப்படாத அப்படிவார். இன்றைக்கு இந்த வார்த்தையோடு இந்த நாளை துவங்குவோம். கர்த்தர் நிச்சயமாய் நம்மோடு இருக்கிறார். நம்ம சூழ்நிலை எல்லாவற்றையும் மாற்றுவார். கண்களை மூடி ஜெபிக்கலாம். எங்களை நேசிக்கிற சர்வ வல்லமுள்ள தேவனை, இந்த வேலைக்காக வருகிறோம். தொடர்ந்து ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏதோ ஒரு சிச்சுவேஷன்ல, ஏதோ ஒரு சூழ்நிலையில இவங்க போய்கொண்டு இருப்பாங்கன்னா, இவங்களை பார்த்து நீ பயப்படாது என்று சொல்லியிருக்கிறேன். இவர்கள் உங்களுடைய சமூகத்திலே பாதத்துல இன்னும் விழுந்து கிடக்க கர்த்தர் உதவி செய்வீராக. கர்த்தருடைய வார்த்தையை கேட்கும் போதெல்லாம் உடைய பாதத்தில் விழுந்து அதை கடைபிடித்து நடக்க கர்த்தர் உதவி செய்யுங்க. பிறந்த நாள், திருமண நாளை நினைவு கூறுகிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பீராக. அவங்க வாழ்க்கையில இன்னும் பல அதிசயங்களை, கிரகிக்க முடியாத அதிசயங்களை செய்வீராக ஜெபிக்கிறேன். இந்த நாள் முழுது கர்த்தருடைய கரம் எங்களோடு ஆளுகை செய்யட்டும், எங்களோடு வரட்டும். இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் ஜீவன் நல்ல பிதாவே, ஆமென். ஆண்டு சுத்தமானால் மீண்டும் நாளை காலை புதிய காலை நான் செய்து உங்களை சந்திக்கிறேன். அதுவரை தேவ கிருபை தாங்குவதாக.
மாரநாதா இயேசு வருகிறார். ஆயத்தமாவோம், மனிதர் ஆயத்தப்படுத்துவோம். ஆமென். அல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட்.